முட்டைய வச்சு இப்படி டிஃப்ரெண்ட்டாக குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க. அது பந்து போல் அழகா உருண்டு இருக்கிறனால சின்ன குழந்தைகள் விரும்பி சாப்பிடுவாங்க. நமக்கு தேவைன்னா காரம் குறைச்சி போட்டு குழந்தைகளுக்கு கொடுத்துக்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கிறிஸ்டல் சால்ட் எடுத்து நல்லா பொடியாக தட்டி வச்சுக்கிடலாம். அப்புறமா 3 முட்டைகளை எடுத்து உடச்சி அதில் ஊற்றலாம். காந்தாரி மிளகு போடுவோம். அப்புறம் பெப்பர் இடித்து வச்சுருந்தது. உங்களுக்கு தேவை இல்லைன்னா சின்ன குழந்தைகள் ரொம்ப காரம் சாப்பிட மாட்டாங்கன்னா அந்த காந்தாரி மிளகாவை தவிர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் ஏதாவது தேவையில்லைன்னா போட வேண்டாம் நம்ம. அப்புறமா முட்டை நல்லா கரையிற மாதிரி பீட் பண்ணி எடுத்துக்கிடலாம். பணியார சட்டி அடுப்பில் வச்சு நம்ம தேவையான அளவு ஆயில் ஊற்றி எக்கு கலக்கி வச்சுருக்கிறத ஊற்றி எடுக்கணும். ஒரு நிமிஷம் வெந்தால் போதும். அப்புறம் திருப்பி போடலாம் நம்ம. அடுத்தது ஒரு நிமிஷம் கழித்து நம்ம எடுக்கலாம். ரொம்ப நேரம் வேக எடுக்காது, டக்குன்னு வெந்துடும். பாருங்கள் பந்து மாதிரி வந்திருக்கு பாருங்கள். அப்போ குழந்தைகள் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் காரமே போடாமல் எப்படி ஆம்லேட் மாதிரி போட்டு கொடுத்தீங்கன்னா குழந்தைகள் விரும்பி சாப்பிடுவாங்க. நிறைய காரம் போட்டால் நம்ம பெரியவங்க சாப்பிட்டுக்கலாம். முட்டை எடுத்துன்னு போய் பிச்சு பார்க்கலாம். உள்ளே நல்லா வெந்திருக்கான்னு பார்க்க. இப்போ கை சூடு இப்போ கொஞ்சம் சூடு குறைஞ்சிருக்கு பாருங்கள். ஆவி பறக்கு பாருங்கள். சூடாக சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.